அந்த ஆண்டவராய் இயேசு சிலுவையிலே அவர் சொன்னதான 7 வசனங்கள், அதை நான் உங்களுக்கு டீச் பண்ண சொன்னால் குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் ஆகும். ஆகையினால வெறும் வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். ஆகையினால நமக்கு இருக்கிறது 30 நிமிடங்கள் தான் இருக்குது. ஆகையினால சில வசனங்களை மாத்திரம் நான் சொல்வேன். இந்த ஆண்டவராய் இயேசு கல்வாரி சிலுவையிலே அவர் 7 வசனங்களை சொல்வதற்கு முன்பாக ஏசாயா அதை குறித்து நமக்கு தெளிவாக எழுதியிருக்கிறார். வாசிப்போம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 1-2. ஏசாயா 53:1-2. வறண்ட நிலத்திலிருந்து தேரை போலவும் ஆண்டவராய் இயேசு கல்வாரி சிலுவையிலே தொங்கும் பொழுது அவர் பார்ப்பதற்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஏசாயா ஏற்கனவே கிட்டத்தட்ட ஆண்டவர் வருவதற்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கல்வாரி சிலுவையை பற்றி சொல்லியிருக்கிறார். நாம் வசனங்களை மாத்திரம்தான் பார்க்கிறோம், ஆனால் அதை குறித்து ஏசாயா சொல்லியிருக்கிறார். இந்த 7 வசனங்கள் வருவதற்கு காரணம் என்ன என்று நாம் தெரிந்து கொள்வோமானால், ஆண்டவராய் இயேசு ஏதேன் தோட்டத்தில் 7 வார்த்தைகளை அவர் பேசியிருந்தார். அந்த 7 வார்த்தைகளுக்கு பதில்தான் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் செய்தார். இவைகள் எல்லாவற்றையும் படிப்பதற்கு நமக்கு நேரம் கிடையாது. வசனங்களை மாத்திரம் சொல்கிறேன், நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். முதலாவது வாசிப்போம். ஆதியாகமம் 3:9. ஆண்டவராகிய தேவன் முதலாவதாக மனிதனோடு பேசிய வார்த்தை. நாம் இதை வாசிக்கும் போதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஏதோ ஆண்டவர் தமிழில் பேசிட்டாரு அல்லது இங்கிலீஷில் பேசிட்டாருன்னு சொல்லி. ஆதாமோடு ஆண்டவர் என்ன பாஷையிலே பேசினார், அவர் எதற்காக இந்த முதல் கேள்வியை கேட்கிறார். ஆதாமே நீ எங்கே இருக்க ஆண்டவருக்கு தெரியாதா? நீங்களும் நானும் இந்த வேத வசனங்களை வாசிக்கிற பொழுது மனிதனுடைய பாவ காரியங்கள் எந்த அளவுக்கு அது முற்றிலுமாக முற்றி இருக்கிறது, அதனுடைய காரியங்கள் என்ன என்பதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவனை வைத்த பொழுது தேவ தூதர்களிலும் சற்று சிறியவனாக நான் வைத்தார். நீங்கள் சங்கீதம் 2 வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்க. தேவ தூதர்களிலும் அவனை சிறியவனாக வைத்தார். அப்படி வைக்கும் பொழுது அவர் தனக்கு ஈடாக பரிசுத்தம், அவருடைய சாயல், அவருடைய ரூபம், இவைகளின் வழியாகவே மனிதனை அவர் படைத்தார். அவர் படைக்கும் பொழுது மண்ணினாலே படைத்து தன்னுடைய சுவாசத்தை நாசியிலே ஊதினார் என்று சொல்லும் பொழுது ஆவியானவர் முதலாவதாக மனிதனுக்குள்ளாக அவர் பூந்து அவனுக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவர் இருக்கிறார். ஆகையினாலே முதல் வசனம், நீ எங்கே இருக்கிறாய் என்றால், நான் வைத்த இடம் எங்கே, உன்னை எந்த அளவிலே பரிசுத்தமாக வைத்தேன், நீ இப்பொழுது அங்கே பாவம் செய்தவனாக ஒளிந்து கொண்டிருக்கிறாயே என்று ஆண்டவர் அங்கே வருத்தப்படுகிறார். இதே போல தான் நாமும் கூட ரசிக்கப்பட்ட நாட்களில் எந்த அளவுக்கு வசனத்தை வாசித்தோம், எந்த அளவுக்கு நாம் ஜெபித்தோம், எந்த அளவுக்கு நாம் ஊழியம் செய்தோம், இதுதான் முதல் கேள்வி. ஆண்டவர் இன்றைக்கு கேட்குற முதல் கேள்வி என்ன, நீங்கள் எந்த அளவுக்கு ஜெபிக்கிறீர்கள்? ஆண்டவராகிய தேவன் அவர் நமக்கு ஜெபத்துக்கு மாதிரியாக அவர் ஜெபம் பண்ணினார்.
மார்க் 1:35 அவர் வனாந்தரமான இடத்திற்கு போய் அவர் என்ன செய்தாரா? அதிகாலமே அவர் ஜெபம் பண்ணினார். வாசிங்க 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு 3 மணிக்கு. நீங்களும் நான் அந்த அனுபவம் இருக்கிறதா என்று யோசித்து பாருங்க. நான் ஊழியத்தை ஆரம்பித்து 55 வருஷம் ஆச்சுது. என்னுடைய அந்த வாலிப நாட்களில் 3 மணிக்கு எழுந்து நான் ஜெபம் பண்ணுவேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில் நீ எங்கே இருக்கிறாய்? எந்த அளவுக்கு வேதத்தை வாசிக்கிறாய்? எந்த அளவுக்கு நாம் ஜெபிக்கிறோம்? இதான் முதல் கேள்வி. அந்த கேள்விகளுக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லும் பொழுது ஆண்டவர் நமக்கு 613 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அந்த 613 பிரமாணங்களையும் the commandments of God 613 அந்த 613 613 commandment of God கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் எந்த அளவுக்கு அந்த கட்டளைகள் நாம் எந்த அளவுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம் என்று பார்க்கும் பொழுது ஒன்றிலே குறைவுபட்டாலும் அவைகளெல்லாம் பாவமாக மாறிவிடும். வாசிங்க யாக்கோபு 2:10. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாக்கோபு 2:10. எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் நீங்கள் 613 கட்டளைகளை கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். இதுதான் முதல் வசனம். முதல் வசனத்தில் நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிற பொழுது ஆண்டவருடைய நாமத்தினாலே அங்கே பார்க்கும் பொழுது அவர்கள் நிர்வாணிகளாய், இந்த ஒரு வசனத்தை 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ண முடியும். அவர்கள் நிர்வாணிகளாக நிற்கிறார்கள். ஆண்டவர் அங்கே நிர்வாணிகளாக அவர்களை படைக்கவில்லை. தேவ மகிமையினாலே படைக்கப்பட்டார்கள். பாவம் செய்த பொழுது நிர்வாணிகள். ஏன் அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தார்களே? அப்போ நம்பர் 1 சிலுவையை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு எனக்கும் இரட்சிப்பின் வஸ்திரம் கொடுப்பதற்காக அவர் நிர்வாணமாக தொங்கினார். ரோமருடைய ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? சிலுவையில் தொங்குகிறவர்களை நிர்வாணமாகத்தான் தொங்க விடுவார்களே தவிர அதுகளை வஸ்திரங்களை உடுத்தி அல்ல. அந்த கட்டளையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வாசிக்கும்போது அந்த சிலுவை 150 கிலோ எடை, 150 கிலோ எடையுள்ள ஆண்டவர் அந்த சிலுவை சுமக்கவில்லை. நல்ல ஞாபகம். ஒரு கட்டையை என்ன செய்திருப்பார்களா? அங்கே ஊனி இருப்பார்கள். ஒரு கட்டையை இவர்கள் சுமந்து கொண்டு போக வேண்டும். இதெல்லாம் வாசிக்கிற பொழுது 1458 காயங்களை அடைந்தார். யூதர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் நாம் பார்க்கிற 360 பெருங்காயங்களை அடைந்தார் என்று எழுதியிருக்கிறார்கள். அப்போ முதல் கேள்வி, எந்த அளவுக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய அந்த இரத்தம், இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தமானது ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறது, ஒவ்வொரு நாளும் நம்மை போஷிக்கின்றது, ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டியதான எல்லா கடமைகளையும் செய்கிறது. இன்றைக்கி நீங்கள் நானும் அந்த அளவுக்கு நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோமா? இன்றைக்கி ஆண்டவர் கேட்குற முதல் கேள்வி, நீ எங்கே இருக்கிறாய்? எந்த அளவுக்கு வேதத்தை, என் வேதத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களை நான் நோக்கி பார்ப்பேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அந்த வேதத்தை பார்த்துக்கிட்டேன். வேதத்தை யார் யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய ஜெபத்துக்கு நான் பதில் கொடுக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எந்த அளவுக்கு நாம் பைபிளை படிக்கின்றோம், எந்த அளவுக்கு அதை நாம் மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கின்றோம். ஒன்று, பிரசங்கங்களை வாரம் கேட்குறோமா, எந்த அளவுக்கு எழுதுகிறோம்? ஏன் எழுதுகிறோம் தெரியுமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு
அந்த பிள்ளைகள் அந்த வேத வசனத்தை கற்றுக்கொள்ள அவர்கள் எம்எஸ்சியோ அல்லது டாக்டரோ இன்ஜினியரோ எதாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு நாம் இந்த வேத வசனங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம், இது முதல் காரியமாகும். ரெண்டாவது காரியம் அதில் நம்ம பார்க்கும் பொழுது, சிலுவையிலே ஆண்டவர் என்ன சொன்னார்? முதல் வசனம் 23:34, லூக்கா 23:34 வசனம், முதல் வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். பாருங்க, மனிதன் பாவம் செய்த பொழுது ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே நீ தேட்டத்தில் எங்கே இருக்கிறாய் என்று கேட்டதான அதே ஆண்டவர் அவர் பாவத்தை என்ன செய்கிறாரே? மன்னிக்கிறார். நம்முடைய தேவன் அந்த பாவத்தை மன்னித்ததனால தான் ஆண்டவர் நமக்காக நிர்வாணியாக மாறி நமக்கு இரட்சிப்பின் வஸ்திரத்தை தருவதற்காக அவர் சிலுவையிலே அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இது முதலாவது வசனம். ரெண்டாவது வசனம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆதியாகமம் 3:11. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சகத்தின் கனியை புசித்தாயோ என்றார். ஆண்டவர் நிர்வாணி என்று கூறினது யாரு? புசிக்க கூடாததை நீ என்ன செய்தாயா? புசித்தாயா? இது ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட ரெண்டாவது வார்த்தை. ஏசாயா இதை குறித்து என்ன சொல்லுகிறார்? ஏசாயா 53:5. ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இந்த வேத வசனத்தில் அவர்கள் புசிக்க கூடாததை புசித்து நிர்வாணிகளாக நிற்கிற பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீ என்னோடு கூட. ரெண்டாவது வார்த்தை வாசிங்கள், லூக்கா 23:43. லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இது பொது மொழிபெயர்ப்புல வாசித்தீங்கன்னா, நீ இன்றைக்கு என்னோடு கூட தோட்டத்தில் இருப்பாய். நான் 4 மொழிபெயர்ப்புகள் தமிழில் இருக்குது. அதில் முக்கியமான மொழிபெயர்ப்பு அந்த ரோமன் கத்தோலிக்க பொது மொழிபெயர்ப்பு, அடுத்து மோனகன் மொழிபெயர்ப்பு, அடுத்ததாக கத்தோலிக்க மொழிபெயர்ப்புகளாம் இருக்குது. அவர் ரெண்டாவது வார்த்தை என்ன சொல்லுகிறார் என்றால், நீ இன்றைக்கு என்னோடு கூட எங்கே இருப்பாய்? பரதீசு. நமக்கு பரதீசுன்னா என்னன்னு தெரியாது, தோட்டம். அந்த தோட்டத்தில் இருக்க. இப்போ பரலோகத்துக்கு போனீங்கன்னா முதல் இடம் பரதீசு, பேரடைஸ்ன்னு சொல்லப்படுது. அந்த பரதீசில் தான் நமக்கு ஆண்டவர் அங்கே ஜீவ விருட்ச கனிகளை வைத்திருக்கிறார். 2 புறமும் அங்கே நதி ஓடுகிறது. சிங்காசனத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வாசிங்க. வெளிப்படுத்த 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் அந்த ஜீவ விருட்சத்தினுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது அதனுடைய இலைகள் எல்லாம் நமக்கு என்ன கொடுக்கிறது? சுகத்தை கொடுக்கிறது. அப்போ ஆண்டவர் நிர்வாணிகளாயிருந்தவர்களை அவர் தன்னுடைய இரட்சிப்பின் வஸ்திரத்தினாலே உடுத்தி அவர்களுக்கு நிறைவான வாழ்க்கையை கொடுத்து அவர்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை நீக்கி அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்து 2வது வார்த்தைக்கு பதில் தருகிறார். இன்றைக்கு மரித்தாலும் என்னோடு கூட தோட்டத்தில் இருப்பாய் சொன்னது யாருக்கு என்றால் கள்ளனுக்கு. அதான் 2வது காரியம். நீங்களும் நானும் ஆண்டவருடைய நாமத்தினாலே ஒரு காலத்தில் ஆண்டவர் அற்றவளாக இருந்தோம். எபேசியரில் சொல்லப்பட்ட பாவத்தினாலும்
ஆண்டவர் 2ஆம் வசனம் 1ஆம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அக்கிரமங்களினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்போ முதலாவது 3 வசனம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவர் சிலுவையிலே 23:34, லூக்கா 23:34. அதை ஏசாயா சொல்லும் பொழுது ஏசாயா 53:1-2. அதே காரியத்தை ஆண்டவர் நமக்காக என்ன செய்தார்? நமக்காக சிலுவையிலே ஏசாயா 53:3-9, 23:34 3 வசனங்கள் எழுதிக்கொள்ளும். அதே போல் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், லூக்கா 23:43. இப்போ 6 வசனங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் அந்த திருடனை பார்த்து அவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். ஒரு திருடன் ஆண்டவரை இகழ்ந்தான், இன்னொரு திருடன் ஆண்டவர் என்ன செய்து கொண்டான்? ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்று கேட்ட பொழுது, நீ இன்றைக்கு என்னோடு கூட எங்கே இருப்பாய் பாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஆண்டவருடைய தோட்டத்துக்கு நாம் போக வேண்டும். அந்த தோட்டத்துக்கு போக வேண்டுமானால் நடக்க வேண்டியது என்ன? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இன்றி ஒருவரும் பிதாவிடத்திலே வரான்னு சொல்லப்பட்டிருக்காள். ஆகையினால சிலுவையில் சொல்லப்பட்ட வசனங்களுக்கு காரணம் என்ன என்று முதல்ல தெரியணும். ஆதியாகமத்தில் சொன்னதுனால தான் சிலுவையில் சொல்லப்பட்டது. ஆதியாகமத்தில் சொல்லும்போது அதை ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் அதுக்கு என்ன செய்கிறாரு? பதில் தரார். சரி, நாம் என்ன 3ஆம் வசனத்துக்கு போவோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதியாகமம் 3:13. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். இங்கே 3வது கேள்வி, நீ இப்படி செய்தது என்ன? சரியா? ஆண்டவர் அந்த ஸ்திரியை பார்த்து சொல்லும் பொழுது, நீ ஏன் இப்படி செய்தாய்? தேவ பக்தி உள்ள சந்ததியை ஆதாமிடம்தான் கர்த்தர் ஒப்படைத்தார். ஆனால் ஆண்டவர் சொல்லும் பொழுது என்ன வார்த்தை வைக்கிறார் தெரியுமா? ஸ்திரியன் தான் வைக்கிறார். சரியா? என்ன வார்த்தையை? சிறியன் தான் வைக்கிறார், ஏவாளேன்னு சொல்லலை. ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனமாக, நீ இப்படி செய்தது என்னன்னு ஸ்திரியை பார்த்து கேட்டாலே தவிர ஏவாளுங்கிற வார்த்தையை அவர் அங்கே செய்யவில்லை. அப்போ ஆதியாகமம் 3:13 சொல்லப்பட்டது. அதை நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா 53:2 என்ன சொல்லப்படுகிறது? ஏசாயா 53:2 ஏசாயா அதை குறித்து சொல்லும் போது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும், வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கின்ற வேரை போலவும். வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கின்ற வேர் என்றால் யார் தெரியுமா? மரியாள். மரியாள் அவள் அங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆவியானவர் அங்கே நமக்கு தருகிற ஒரு கருவை அவள் ஏந்தினாலே தவிர யோசேப்பின் மூலமாக அல்ல. ஆகினாலே இங்கே நாம் பார்க்கும் பொழுது 3வது கேள்விக்கு, நீ இப்படி ஏன் செய்தாய்? சிலுவையில் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? யோவான் 19:26-27. 3வதாக சிலுவையில் என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாயிருந்த சீசரையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். இதோ ஸ்திரியே என்று சொல்லுகிறார். தன்னை தாயை பார்த்து தாயே என்று அவர் அழைக்கவில்லை. இதுதான் நமக்கு சிலுவையில் அவள் செய்த பாவம். சிலுவையில் ஏவாள் செய்த பாவத்தினாலே இப்பொழுது மரியாளை பார்த்து, ஸ்திரியே, வாசிங்கப்பா, ஸ்திரியே, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். அதோ உன் மகன். அப்போ ஆண்டவர் 3வதாக நமக்கு அந்த உறவை உண்டாக்க பார்க்கிறார். இதோ உன் மகன். யோவானை பார்த்து ஆண்டவர் இதோ உன் தாய் என்கிறார். அப்போ 3வது கேள்வி, நீ இப்படி செய்ததனால சந்ததியை நீ ஒழித்து விட்டாய். 3வதாக
அவள் செய்தது என்ன? தேவ சந்ததி. அது மல்கியா புத்தகத்தில் நான் பார்க்கும் பொழுது தேவ சந்ததியை உருவாக்கும்படியாகத்தான் அவர்களை படைத்தார். ஆனால் இவர்கள் அந்த சந்ததியை மறந்து, அந்த மறந்ததுனால ஆண்டவர் என்ன சொல்ல, இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று சொல்லி அவர் சிலுவையிலே மகன் தாய் என்கிறதை அவர் கொண்டு வருகிறார். காரணம் என்ன? மூன்றாவதாக அந்த ஸ்திரியானவள் செய்த எல்லா காரியங்களும் கெடுத்து போனதுனால, கெட்டு போன காரியங்களை இவர் வறண்ட நிலத்திலிருந்து எழும்பினது யார் என்றால் நாம் பார்க்கிறோம், மரியாள் என்று பார்க்கிறோம். இது 3 காரியம். சுருக்கமாக சொல்லி போகிறேன். 4வதாக ஆதியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 14-15. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடிருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். இது ஆதியா 3:14-15 சர்ப்பத்துக்கு கொடுக்கப்பட்டதான தண்டனை. சரியா? சர்ப்பத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது, நீ வயிற்றினாலே ஊர்ந்து போவாய், எதை சாப்பிடுவாய்? மண்ணை தின்பாய். இது முதலாவதாக சர்ப்பத்துக்கு. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 4வதாக மத்தேயு 27:46 ஆண்டவர் சிலுவையிலே 4வதாக என்ன சொல்லுகிறார்? அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்ட பொழுது 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். ஏலி ஏலி லாமா சபக்தானி. இது அரமேயு மொழி. சாதாரணமாக யூதர்கள் அரமேயு மொழியிலே தான் பேசுவார்கள். யூத மொழியிலே பேசுகிறது எங்கன்னா அவருடைய ஜெப ஆலயங்களிலே. ஜெப ஆலயங்களில் தான் அவர்கள் யூத மொழியில் பேசுவார். சாதாரணமாக என்ன மொழியில் பேசுவார்? ஏலி ஏலி லாமா சபக்தானி, ஏன் என்னை கைவிட்டேன். சர்ப்பத்துக்கு ஆதியாமத்திலே சர்ப்பத்துக்கு தண்டனை, மத்தேயுவிலே ஏன் என்னை கைவிட்டேன். ஏசாயாவிலே நமக்கு என்ன சொல்லப்படுகிறது என்று நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டவராய் தேவன் 6ஆம் வசனம், ஏசாயா 53:6 நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். ஆண்டவர் அங்கே நான் பார்க்கிறோம் எல்லார் மேலேயும் என்ன விழுந்தது? தண்டனை விழுந்தது. ஆகையினாலே நாம் இந்த 4வது வசனம், சிலுவையில் சொல்லப்பட்ட வசனம் 4வது வசனம், ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டேன். இது பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ள அந்த உறவு என்ன செய்து விட்டது? அருந்து போய்விட்டது. எப்படி அருந்தது? உலகில் உள்ள எல்லாருடைய பாவமும் யார் மேலே சுமத்தப்படுகிறது? இயேசுவின் மீது சுமத்தப்பட்டபடினாலே பாவம் செய்தவனுக்கும் பிதாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆகையினாலே தான் அங்கே நான் ஏன் என்னை கைவிட்டேன். அப்போ முதலாவது சர்ப்பத்துக்கு தண்டனை, இங்கே 3வது அவருக்கு என்ன செய்தார்? ஏன் என்னை கைவிட்டு. அதே போல் ஏசாயாவிலும் நமக்கு என்ன சொல்லப்படுகிறது? நமக்கு அந்த உறவு அங்கே அற்று போகிறது. அதனால் இந்த வேத வசனங்களை 3 வசனங்கள் இங்கே இருக்கு. அப்போ முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்க? எங்கே இருக்கிறாய். 2வது நிர்வாணி என்று சொன்னது யார்? 3வதாக நீ இப்படி செய்தது என்ன? 4வதாக ஆண்டவர் என்ன செய்தார்? சர்ப்பத்துக்கு தண்டனை கொடுத்தார். அந்த தண்டனை மூலம் 4வது காரியம். இந்த காரியங்களை பார்க்கும்போது முதல் வாக்கியம் என்ன சொல்லப்பட்ட? பிதாவே இவர்களுக்கு என்ன செய்யும்? மன்னியும். 4வது வாக்கியமும் அங்கே சொல்லும் பொழுது என் தேவனே என்று சொன்னாரே தவிர பிதா என்று சொல்லவில்லை. முதல் வாக்கியம் நல்லா தெளிவாக எழுதி கிடுங்க. முதல் வாக்கியத்திலே பிதாவே மன்னியும் என்று சொன்னார். 4வது வசனத்தில் என் தேவனே ஏன் என்னை பிதா என்று சொல்லவில்லை.
ஏன் பிதான்னு சொல்லலை? பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ள அந்த உறவு பாவத்தினால என்ன செய்விட்டது? மடிந்து போய்விட்டது. இது 4வது காரியம். அதே போல் ஆண்டவர் 5வது காரியமாக பார்ப்போம். ஆதியாகமம் 3:16. அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடு பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். இது ஆதியாகமம் 3:16 5வது காரியம். அதே காரியம் ஏசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். குற்ற நிவாரண பலி மொத்தம் 5 பலிகள் உண்டு. 1 தகன பலி, 2வது போஜன பலி, 3வது சமாதான பலி, 4வது பாவ நிவாரண பலி, 5வது என்ன பலி? குற்ற நிவாரண பலி. அப்போது 5வதாக நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை தன்னை எதாக ஒப்பு கொடுத்தாரு? குற்ற நிவாரண பலியாக அவர் ஒப்பு கொடுக்கிறார். அதில் என்னென்னா நமக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அதை நம்ம பார்த்தோமானால், ஏசாயா அந்த சொல்லும் பொழுது ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கும் பொழுது அவர் உங்களையும் என்னையும் அந்த சிலுவையிலே அவர் முகத்தை கண்டார். உங்களுடைய முகமும் என்னுடைய முகமும் 5வது வசனத்தின் மூலமாக அவர் நம்மை கண்டார். ஆகையினாலே அவர் என்ன சொல்லுகிறார்? அங்கே நம்ம பார்க்கும் பொழுது யோவான் 19:28 என்ன சொல்லுகிறார்? அதற்கு பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். தாகம் என்றால் 5வது என்ன தெரியுமா? ஆத்தும தாகம். ஆண்டவர் உங்களை என்னையும் நாம் நினைக்கப்படாது. இப்போ நான்லாம் 1969 ரட்சிக்கப்பட்ட நினைக்கிறேன். இல்லை, 1969 அல்ல. ஆண்டவர் என்னை கல்வாரி சிலுவையிலே கண்டதுனால தான் ஆண்டவராய் தேவன் அன்றே என்னை கண்டார். ஆகையினாலே அந்த இரத்தமானது இன்றைய வரைக்கும் என்னை என்ன செய்கிறது? பராமரித்தது. அப்போ 5வதாக நம்ம பார்க்கும் பொழுது குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு தன்மை இயேசுவுக்கு. அவர் தம்முடைய இரத்தத்தினாலே இந்த சபைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் தம்முடைய பிள்ளையாக பெற்றெடுத்தார். அவர் தம்முடைய பிள்ளையாய் பெற்றெடுக்கும் பொழுது பிதாவானவர் நம்மை தத்தெடுத்தார். அவர் நம்மை எல்லாரையும் சுவிகார புத்திரராக யார் மாற்றினார்? பிதா மாற்றினார். அது எத்தனாவது காரியம்? 5வது காரியம். ஆகையினால நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகளாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நேரம் முடிந்து விட்டவர்கள் மற்ற காரியங்களை பிறகு யோசிப்போம்.